நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து சோபகிருத்து வருஷம் சித்திரை மாதம் மற்றும் குரு பகவானின் குரு பெயர்ச்சி, இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க வந்திருக்கோம். சோபகிருத்து வருஷம் அப்படின்றது எப்போ பிறக்கிறது அப்படின்னு பார்த்தீர்களேனால், இப்போ சுபகிருத்து வருஷம் நடக்கிறது 14/4/2023 அன்றைக்கி மத்தியானம் ஒரு 2 மணி வாக்கில் வந்து சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உள்ளவரார். அதாவது சித்திரை மாதத்தில் வந்து சூரிய பகவான் அவர் வந்து பங்குனி மாதத்துலேருந்து சித்திரை மாதத்துக்கு உள்ளே வர்றதை வந்து மீன மாதத்துலேருந்து மேஷ மாதத்திற்கு வரார். மேஷ மாதத்தில் சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 14ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 2 மணி இந்த வருஷத்தினுடைய ராஜான்னு சொல்லக்கூடியவர் புத பகவானும் இந்த வருஷத்தின் அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால மிகுந்த அந்த ஆடம்பரம் கேளிக்கை இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வருஷமாக இருக்கும். சுற்றுலா தலங்கள்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல உயர்வான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சமத்துவம் என்பது பெண்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த இதில் வந்து கலைஞர்களுக்கு ஒரு ஏறுமுகமான காலமாக இருக்கும். புதனுடைய ராஜா அப்படின்றதுனால பார்த்தீர்களேனால் நரம்பியல் சம்பந்தமாக, கம்ப்யூட்டர் சம்பந்தமாக, கம்யூனிகேஷன் சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இதற்கப்புறம் வந்து நம்ம இந்த வருஷத்தில் பார்த்தீர்கள்னா பெரிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீர்களேனால் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது குரு பகவான், ராகு கேது இவர்களுடைய பெயர்ச்சி இருக்குது. இப்போ தான் வந்து நம்ம சனி பகவானுடைய பெயர்ச்சியும் பார்த்தோம். இப்போ குரு பகவான் வந்து 23/4/2023 அவர் பெயர்றார். 1/5/2024 வரலும் இருக்கார். அதாவது அடுத்த வருஷம் வந்து 2024ஆம் வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி வரலும் வந்து குரு பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு, அதாவது இது மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு வரார். அதாவது என்றைக்கு வராருன்னா 23/4/2023 தேதி அன்னைக்கு அதிகாலை 12 மணிக்கே, அதாவது 22ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:55 11:50 12 மணிக்கே வந்துடுறாருங்க. நம்ம வந்து டேட்டு கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இது பண்ணி 23ஆம் தேதி இந்த அதாவது நள்ளிரவுன்னு சொல்லக்கூடாது, அதிகாலை அப்படின்னு 12 மணிக்கு வந்து அவர் வந்து வந்துடுறார். அதாவது 22ஆம் தேதி நள்ளிரவு, 23ஆம் தேதி காலை 12 மணிக்கு வந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் வரார். சரி, குரு பகவானுடைய பெயர்ச்சியினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீர்களேனால், குரு பகவான் வந்து தன்னுடைய ராசிக்கு அவர் மிகப்பெரிய சுபர். அவர் வந்து எந்த இடத்தில் நின்றாலும் சுபத்துவத்தை மட்டும்தான் செய்வார். பொன்னன் அப்படின்னு பேர் அவருக்கு. அதனால் வந்து குருவிலேயே தேவகுருவாக சொல்லக்கூடியவர், நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபர். குரு பகவான் மட்டுமே முதல் இயற்கை சுபராக சொல்லக்கூடியவர். எந்த ஒரு இடத்திலும் வந்து அவர் பாவத்தன்மையை வெளிப்படுத்த மாட்டார். அதாவது துர்கிரகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. 100% சுபத்துவம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான். அத்தோடு சேர்ந்து பௌர்ணமி சந்திரன் மற்றும் சுக்கிரனையும் சொல்கிறோம். சுக்கிரனும் சந்திரனும் வந்து மிகவும் வேகமாக, அதாவது சந்திர பகவானை பொறுத்தவரை அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனாலையும், சுக்கிர பகவான் வந்து மாத கிரகம்ன்றதுனாலையும் வந்து அதை ரொம்ப கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. குரு பகவான் வந்து மெதுவாக செல்லக்கூடியவர். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகும்பொழுது 12லிருந்து 14 மாதமாவது மினிமம் ஆகும். அதனால் வந்து ஒரு ராசியில் போய் உட்கார்ந்தாருன்னா ஒரு வருஷத்தில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள், மாற்றங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த குரு பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீர்களேனால் சுபத்துவம் பெற்று அவர் எந்த இடத்தை பார்த்தாலும், குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு இருக்கும் இடம் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் தனியாக இருக்கக்கூடாது, அது மட்டும் வந்து இருக்கக்கூடாது. தனித்த குரு, தனித்த அந்தணன் வந்து பிரச்சனையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிடவியல். இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீர்களேனால் அவர் வந்து எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் சுபத்தன்மையை கொடுப்பார். அது தவிர அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம், அது வந்து எல்லா கிரகங்களுக்கும் உண்டான 180 டிகிரி பார்வை, சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது. இதை தவிர அவருக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் திரிகோண பார்வைகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம்
இந்த குரு பகவான் வந்து 9ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் தன்னுடைய அதாவது 9ஆம் இடத்துல இருந்து தனுசில் இருந்து அவர் வந்து ராசியையும் முதல் ராசியையும் 5ஆம் ராசியையும் பார்க்குறார். இது வந்து மிகவும் ஏற்றமான விஷயம். குரு பகவானுக்கு உண்டான ராசி அப்படின்னு வந்து இந்த அஸ்ட்ராலாஜிக்கல் சார்ட்டில் கொடுத்துருக்கிறது தனுசும் மீனமும். இது ரெண்டுத்துலேயும் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இப்போ வந்து குரு பகவான் வந்து தனுஷ் அதாவது மேஷ ராசியில் போய் இருக்கார். மேஷ ராசியில் வந்து 23ஆம் தேதி வரார். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வரார். இந்த காலகட்டத்தில் அவருடைய பார்வைன்றது பார்த்தீர்களேயானால் சிம்மத்தையும் தனுசையும் அதை தவிர வந்து துலாத்தையும் பார்க்கறது. அதாவது 5ஆம் பார்வையாக சிம்மமும் 9ஆம் பார்வையாக தனுசும் துலா ராசியையும் பார்க்கறது. இந்த 3 பார்வையும் தன்னுடைய இடத்துலேருந்து அவர் பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. காலபுருஷ தத்துவம் பிரகாரம் வந்து 9ஆம் இடத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவானுக்கு வந்து பார்த்தீர்களால் மிகுந்த சிறப்பு அம்சங்கள் இருக்குது. குரு பகவான் வலுப்பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின்டு லைஃப் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போகும். ஏற்றம் இறக்கங்கள் இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு மரியாதை அதாவது ஒரு சொசைட்டியில் ஒரு மரியாதை அங்கீகாரம் இது எல்லாம் வரணும்னா குரு பகவான் வந்து இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வந்து 9ஆம் இடத்தை வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் தனுசு ராசி வந்து குரு பகவானின் வீடு. அதுவே மூலத்திரிகோண ஆண் ராசியாக குரு பகவானுக்கு இருக்குது. இந்த குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீர்களேனால் புத்திர காரகன்னு சொல்கிறோம். அதாவது இது குலம் வளரணும், குலம் இது ஆகணும், விருத்தி அடையணும் அப்படின்னா குருவினுடைய அருள் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தீர்களேனால் குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் அவர் வந்து தனகாரகன். குருவினுடைய அருளால் நல்லபடியாக இருக்கணும். அதை தவிர வந்து திருமணத்திற்கு குருவினுடைய பலம் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கக்கூடியது இயற்கையான ஒரு நிகழ்வாக இருக்கும். எப்பொழுதுமே கல்யாணத்துக்கு வந்து வரன் எடுக்கிறாங்க, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு வரன் எடுக்கிறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் குருவினுடைய அருள் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் எடுப்பாங்க. அதை தவிர தசாபுக்தி அதெல்லாத்தையும் பார்த்து தான் எடுக்கிறது எப்பொழுதுமே நடக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் குருவுக்கு என்னென்ன அவர் இருக்கிற வீட்டிலிருந்து என்னென்ன சுபத்தை செய்வார், என்னென்ன கஷ்டங்களை கொடுக்க முடியும், கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர் என்னென்ன வந்து பிரதிபலன்களாக அவர் வந்து நல்லதை செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2023ஆம் தேதியிலிருந்து பார்த்தீர்களேனால் 23 ஏப்ரலிலிருந்து பார்த்தீர்களேனால் குரு பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறுறதுனால யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த குரு பகவான் மாற்றத்தினால எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் எளிமையாக குரு பகவானுடைய இது வந்து பிரீத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள், அதாவது என்னென்ன தான தர்மங்கள் செஞ்சால் நல்லபடியாக இருக்கும், என்னென்ன அவருக்கு உண்டான காயத்ரி மந்திரம் என்ன, இதெல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இதை தவிர வந்து இந்த கோச்சார நிலைமையில் அதாவது குரு பகவான் வந்து இந்த சுபகிருத்து வருஷத்தில் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறுறது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தையும் என்னென்ன செல்வங்களையும் என்னென்ன பொருட்களையும் கொடுக்க போகிறார் அப்படின்றத ஒரு ராசியாகவும் பார்க்கலாம். இப்போது இந்த சுபகிருத்து வருஷத்தில் இன்னொரு மாற்றம் வருது. அது வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி. அது வந்து 10ஆம் மாதம் அதாவது அக்டோபர் மாதத்தில் வருது. 8/10/2023. அதனுடைய வீடியோ அதை தனியாக போடுறோம். அதனுடைய இது வந்து அப்போ பார்க்கலாம். இப்போ சுபகிருத்து வருஷம் பிறக்கிறதையும் குரு பகவானுடைய மாற்றம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு ராசிக்கு அப்படின்றதையும் இப்போது ஒரு ராசியாக நம்ம பார்க்கலாம். இத்தோட இந்த குரு பகவானால் அடையக்கூடிய தொல்லைகள், ஏற்றங்கள், மாற்றங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள், என்னென்ன எளிய பரிகாரம், காயத்ரி மந்திரம், இந்த அளவுக்கு வந்து நம்ம பார்த்து அது எப்படி ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்களேனால் குரு பகவான் வந்து ராசிக்கு முதலிடம், அதாவது ராசி ஜென்ம ராசியில் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10, 12 இந்த மாதிரியான 7 இடங்களில் இருக்கிறத வந்து அந்த அளவுக்கு சுபத்துவத்தோடு சொல்கிறது இல்லை. ஆனால் அவருடைய பார்வை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். அதாவது ராமர் காட்டுக்கு போனதை வந்து ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது போனார். 3ஆம் இடத்தில் வந்து குரு பகவான் இருக்கும் பொழுது துரியோதனன் வந்து அவருடைய படையை இழந்தார். 4ஆம் இடத்தில் வந்து இருக்கும் பொழுது பார்த்தீர்களே, ராமன் வந்து காட்டுக்கு போனதாகவும் மகாபாரதத்தில்
8ஆம் இடத்துல வாலி தன்னுடைய பட்டத்தை இழந்தார் அப்படின்னும், 10ஆம் இடத்துல ஈசனாருக்கு வந்து கபாலம் எதுவாச்சு, அதாவது சாபம் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதும், 12ஆம் இடத்துல சொல்லும் பொழுது ராவணேஸ்வரன் மாண்டதையும் சொல்கிறாங்க. 12ஆம் இடம் மெயினாக வந்து ராவணேஸ்வரன் வந்து 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது மாண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொதுவாக என்ன சொல்கிறது அப்படின்னா, நல்ல இடங்களான சுபஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணங்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திர பிரகாரம் வந்து 5, 9 அப்படின்ற இடம் வந்து மிகவும் வந்து உத்தமமான விஷயம். இந்த இடத்துல சுபகிரகங்கள் இருக்கணும்னு, கேந்திரங்களில் சுபகிரகங்கள் வந்து இல்லாமல் அசுபர்கள் இருப்பது நல்லது அப்படின்றது தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்தின் பொது விதி. அதன் பிரகாரம் பார்த்தீர்களேனால் 5, 9 வந்து குரு பகவான் இருந்தாலோ குரு பகவான் பார்த்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீர்களே, ஏன்னால் குரு பகவானுக்கு வந்து அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக, அதாவது அவர் இருக்கும் இடத்தை விட பார்வை பலம் மிகவும் அதிகமாக இருக்கும். அதையும் வந்து இந்த சுபத்துவ பார்வைன்னு சொல்லக்கூடியது எல்லா கிரகங்களுக்கும் சமசப்தம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 7ஆம் இடம், 9ஆம் இடமும் 5ஆம் இடமும் அதிசுப பார்வைகள் உண்டு. அதாவது இவருக்கு உண்டான விசேஷ பார்வைகள்னு சொல்லணும். அதுலேயும் வந்து 9ஆம் இடம் வந்து 60% வச்சுக்கலாம் கொடுக்கக்கூடியதாகும். 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீர்களேனால் அவருக்கு உண்டான ஒரு 60% கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம், அவர் வந்து எந்த இடத்தை பார்க்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம். அதனால் அந்த இடமெல்லாம் வந்து சுபத்துவம் மாறுதும். இது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ குருவினுடைய பார்வை எப்படி இருக்குது, அதனுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் பொதுவாக குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்றது குரு காயத்ரி. ஒரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் காயத்ரி ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அதில் வந்து மினிமம் ஒரு நாளைக்கு 3 தரமாவது இந்த காயத்ரி ஜபத்தை, குரு காயத்ரியை செய்கிறது மிகவும் விசேஷம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இதை தவிர பார்த்தீர்களேயானால் ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இன்னொரு காயத்ரியும் இருக்குது. இந்த காயத்ரியும் வந்து நீங்கள் வந்து 3 தடவை வந்து ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வந்தீங்களேயானால் இந்த குரு பெயர்ச்சி மிகவும் ஏற்றமாகவும் பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். மகர ராசி. மகர ராசினா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் கொண்ட ராசியானது மகர ராசி. இந்த குரு பயிற்சியில் பார்த்தீர்களேனால் மகர ராசிக்கு வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது மேஷத்தில் வந்து குரு பகவான் இருக்கார். சரி, 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து தர்மர் வந்து காட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்கிறீங்களே சார், இது எப்படி சார் 4ஆம் இடம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னா, எப்பொழுதுமே வந்து 4ஆம் இடம்ன்றது வந்து தாய் ஸ்தானம். உங்களுடைய மனை, வீடு, இதை தவிர வந்து வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து வரக்கூடிய ஸ்தானம். உங்களுடைய பேசிக் எஜுகேஷன்னு சொல்லக்கூடிய 10th 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான காலகட்டம். இதை வந்து நம்ம வந்து 4ஆம் இடத்தை வச்சு, கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடியதை 4ஆம் இடத்தை வச்சு பார்க்குறோம். இந்த ஸ்தானங்கள் வந்து குரு பகவானால் நல்ல வலுப்பட போகிறது, வலுப்பெற போகிறது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த ஸ்தானத்தில் வந்து இருக்கிறதுனால குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமையும். இதை தவிர வந்து உங்களுடைய தாயினுடைய ஹெல்த்தில் வந்து ஒரு நல்ல இது இருக்கும், அதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு வீடு, மனை, வாகன யோகங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா இந்த குரு பகவானே வந்து 12க்கு அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல இருந்து அவரே வந்து 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதனால் பார்த்தீர்களேனால் உங்களுக்கு செலவுகள் வரணும், ஆனால் செலவுகள் சுப செலவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அதனால் வண்டி வாகனங்களில் மேம்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். வீடு வாங்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக அமையக்கூடிய ஏன்னா செவ்வாயினுடைய வீட்டில் போய் வந்து குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால நிலம் சம்பந்தமான, பூமி சம்பந்தமான, வீடு சம்பந்தமான விஷயங்கள், ஒரு அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வந்து வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷமான குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது. கவலைப்பட தேவையில்லை. சரி, இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்து 4ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம்னு இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீர்களேனால்,
8, 12 சம்மந்தப்படுறதுனால கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஷார்ட் ட்ரிப் வந்து வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். உங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனியில் வந்து பாத சனி நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பண வரவில் வந்து பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் வந்து செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு நல்ல விஷயம், குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து அவரே 12ஆம் இடத்தை விரைய ஸ்தானத்தையும் விரைய ஸ்தானாதிபதி பார்க்கறதுனால கண்டிப்பாக சுப செலவுகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 12ஆம் இடத்துல வந்து அவர் குரு பகவான் பார்க்குறதும் 8ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்குது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இதில் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறார். அவர் வந்து கர்மகாரகன். 8ஆம் இடத்தை பார்க்குறதும் அவரே வந்து தொழிலுக்கு அதிபதி, அதாவது வேலை, கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் அதிபதி அப்படின்றவர் சனி பகவான். அவர் வந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை அவரும் பார்க்குறார். இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீர்களே, ஏன்னால் வேலை நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்கு அமையும். இந்த மகர ராசியில் வேலை செய்கிற எஸ்பெஷலி வந்து இந்த இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸு, அதை தவிர இரும்பு சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் இந்த மாதிரியான இன்ஜினியர்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் மைனிங்கில் இருக்கக்கூடியவங்க, பெட்ரோகெமிக்கலில் இருக்கக்கூடியவங்க, இவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அவர் வந்து 8, 10, 12 இந்த 3 இடத்தையும் பார்க்குறதுனால 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டினுடைய பணம் நிச்சயமாக வந்து சேரும். ஆனால் செலவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துங்க. செலவுகளும் வந்து உங்களுக்கு சுப செலவாகவே இருக்கும். ஏன்னா கவலைப்பட தேவையில்லை. 12ஆம் இடம் குரு பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். சுபத்துவம் அடைகிறதுனால கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த வருஷம் வந்து குரு பகவானுடைய பார்வையின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். குரு பகவான் 10ஆம் இடத்தை சப்தம பார்வையில் பார்க்கறது அப்படின்றது பார்த்தீர்களேனால் கொஞ்சம் வந்து ஒரு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். என்னென்னா, முதல் போட்டு தொழில் பண்ணக்கூடிய மகர ராசி அன்பர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா பணத்தை போட்டு பண்ணக்கூடிய இடத்துல கண்டிப்பாக குரு பகவானுடைய நேரடி பார்வை வந்து அந்த அளவுக்கு வந்து சரிப்பட்டு வராது. அந்த இதில் தொழிலில் வந்து ஒரு சுணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களேனால் கண்டிப்பாக வேலையில் மாறுதல் இருக்கும். வேலையில் மாறுதல் இருக்கும். இல்லைன்னா வேலையிலேயே வந்து வெளியூர், வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடம் நிச்சயமாக செயல்பட்டே தீரும். அதனால் கவலைப்பட வேண்டாம். வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகுவீர்கள். அதனால் அதுக்குண்டான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இல்லையா ஒரு தரம் ஷார்ட் ட்ரிப்பாவது வெளிநாட்டை போய் பார்த்துட்டு வரக்கூடிய அளவுக்காவது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். சுப செலவுகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. தொழிலில் முதல் போட்டு செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார். 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் பார்க்குறது அப்படின்றது சுபத்துவம் பெறுறது தான். இருந்தாலும் வந்து அது அந்த அளவுக்கு வந்து நல்லது கிடையாது. உங்களுக்கு பண வரவில் வந்து கொஞ்சம் கம்மிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் கொஞ்சம் சுணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதிக முதலீடு செய்ய தேவையில்லை அப்படின்றத வலியுறுத்தி சொல்கிறோம். கவலைப்பட தேவையில்லை. மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர வந்து வேலை செய்பவர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர வந்து இந்த இரும்பு, வெல்டிங், ஃபிட்டர், டர்னர் இந்த மாதிரியான வேலைகள் செய்பவர்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. என்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க வந்து இந்த மெக்கானிக்கல் இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமான குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயம் அமையும். அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தீர்களேனால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பார். அதாவது உங்களுடைய சுகத்துக்கு பிரச்சனையை கொடுப்பார். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா வீட்டை விட்டு தனியாக வெளியில் போய் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும். அதனால் உங்களுடைய கம்ஃபர்ட்டை குலைப்பார். இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நீங்கள்
கண்டிப்பாக வந்து ஆலங்குடிக்கு போயிட்டு வர்றது, குரு பகவானை வணங்கிட்டு வர்றது சால சிறந்தது. அதை தவிர குரு காயத்ரியை வந்து டெய்லி வந்து ஒரு 3 தரம் சொல்கிறது, அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக குரு பயிற்சியின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.